ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ ஸ்கேன் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்கே தங்கமயில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. சரவணனை நினச்சி மாமா நமக்காக நம்ம கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் சரிங்க சார், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் 5 மினிட்ஸில் நாங்கள் ஸ்கேன் பண்ண கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே வெயிட் பண்ணுறாங்க. என்னாச்சு உள்ள என்னடா விசாரித்தாங்க அப்படின்னு மயிலை கேட்குறாங்க கோமதி. அப்போது சரவணன் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிபி எல்லாம் செக் பண்ணியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியாடா எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, வேற என்னடா சொன்னாங்க அப்படின்னு, இல்லைம்மா ஸ்கேன் பண்ணுறதுக்கு கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இப்போ இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டருமே வர சொன்னாங்க அப்படின்னு சிஸ்டர் கூப்பிடுறாங்க. மயில் உள்ளே போகிறாங்க. என்னென்ன கூட போனேன் இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி கூட போகிறாங்க சரவணன். கூட போயிட்டு உள்ளே ஸ்கேன் பண்ணுறதுக்காக மயில்கிட்ட டாக்டர் என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை நாள் ஆகுது, எப்போ தள்ளி போச்சு, என்ன ஏதுன்னு மயிலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரியான டேட்லாம் அப்போது இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாச்சும் ஸ்கேன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இதுதான் முதல் தடவை, இதுதான் நம்ம இப்போ தான் நாங்கள் குழந்தைய பார்க்க போகிறோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. அப்போது அப்படியா, அப்படின்னா செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே செக் பண்ணோம் அப்படின்னு இங்கே மயில் சொல்கிறாங்க. அப்படியா, அந்த கார்டை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில் அதெல்லாம் காட்டுறாங்க. சரி ஓகே, நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நடங்க உள்ள ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு மயில் போகிறாங்க. இப்போ சரவணனும் கூடவே வராங்க. நீங்கள் எங்கே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் கேட்குறாங்க. இல்லை ஸ்கேன் பண்ண போகிறீங்கல்ல, குழந்தைய பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அதான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இல்லைங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ப்ளீஸ் டாக்டர், நான் என் குழந்தைய பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க. ப்ளீஸ் என் மாமா பார்க்கட்டுமே, அவர் ரொம்ப ஆசையாக இருக்கார் குழந்த மேலே, என்னை விட அவர் தான் ஆர்வமாக இருக்கார், ஒரே ஒரு தடவை டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. மயிலை படுக்க வைக்கிறாங்க. சரணன் கூடவே இருக்காங்க, மயிலுடைய கூடவே. இங்கே மயிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ டாக்டருமே ஸ்கேன் பண்ணுறதுக்காக எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஒரு அட்ராக்ஷன் தெரியவே இல்லை. குழந்தை எங்கே இருக்குது, எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, என்ன ஏது, கரு இருக்கிற இடமே தெரியல. என்னம்மா நீ கரெக்டாக செக் பண்ணி பார்த்தியா, எப்போ தள்ளி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏக் டாக்டர் என்ன ஆச்சு, நான் அன்னைக்கு தான் செக் பண்ணேன், அவங்கக்கிட்ட நான் கூட சொன்னேனே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரவணன் உடனே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன டாக்டர், குழந்தை தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே அவங்களுக்குள்ளே சிஸ்டர்கிட்டயே பேசிக்கிட்டே நிறைய தடவை செக் பண்ணி பார்க்குறாங்க. மயிலுக்கு கரு இருக்கிற இடமே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிஸ்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம இவங்கள வெயிட் பண்ண சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டாக்டர் குழந்தைய காட்டவே இல்லையே அப்படின்னு சரவணன் கேட்குறாங்க. நான் உங்களுக்கு வெளியே சொல்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இறங்கி வெளியில் போகிறாங்க. என்னம்மாம்மா குழந்தைய பற்றி டாக்டர் எதுவுமே சொல்லவே இல்லை, குழந்தை எப்படி இருக்கணும் காட்டவே இல்லை, எனக்கு பயமாக இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு மயிலே பயப்படாமல் இரு, அதெல்லாம் குழந்தை காட்டுவாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் வரும்ல அதில் காட்டுவாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே ஒரு மாதிரி உள்ள பதற்றமாக தான் இருக்காங்க. இருந்தாலும் மயிலுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு வெளியே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ வெளியே போய் வெயிட் பண்ணதுக்கப்புறம் டாக்டருமே ரிப்போர்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. இப்போது இங்கே மயிலுமே கேட்குறாங்க. என்னம்மா உங்களுக்கு ஏதாச்சும் தலை சுத்தல், வாமிட் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை டாக்டர் அதெல்லாம் எதுவுமே இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி எல்லாருக்குமே ஈக்ஷலாக வரும் இல்லை, உனக்கு எதுவுமே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை டாக்டர் எனக்கு எதுவுமே இல்லை, சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு இருக்காதுன்னு எங்கள் அத்தை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா உங்கள் அத்தை என்ன டாக்டரா அப்படின்னலாம் கேட்குறாங்க. என்னாச்சு டாக்டர், ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு மயில் கேட்குறாங்க. இல்லைம்மா நீங்கள் அந்த கார்டில் செக் பண்ணதான் சொன்னீங்க, அந்த டபுள் கோடு காட்டுச்சு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் அது உண்மை இல்லைம்மா, பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன டாக்டர் என்ன சொல்கிறீங்க புரியல, எது பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை
இங்கே பாரும்மா, நீ இப்போது கன்சீவாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நாங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டோம், நீங்கள் கன்சீவாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஏன் டாக்டர் எனக்கு பீரியட்ஸே வரவே இல்லை, செக் பண்ணி பார்த்தாலே இந்த மாதிரி டபுள் கோடு வந்துச்சு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தானே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அதை நீயா நினச்சிக்கிட்டா யார் என்னம்மா பண்ண முடியும், நீ உனக்கு பீரியட்ஸ் தள்ளி போட உடனே நீ டாக்டர் எல்லாம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும், அதை விட்டுட்டு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு ப்ரெக்னென்ட்டு நீயே செக் பண்ணி வீட்டில் பார்த்துக்கிட்டே இருந்து இப்போ வந்திருக்க. இது வந்துட்டு சில பேருக்கு இப்படி ஆகும், ஒரு மாதம் விட்டு ஒரு 2-3 மந்த்ஸ் அதாவது கர்ப்பப்பையில் வந்து ஒரு கட்டி இருக்கும், அந்த கட்டினால் வந்துட்டு இந்த மாதிரி இரெகுலர் பீரியட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே எங்கள் மயில் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க, சரவணனுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன டாக்டர் சொல்லுங்க, அப்போது மயில் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா, அப்போ எங்கள் பாப்பாவை நாங்கள் பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க சரவணன். ஆமாம், இவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, இவங்களுக்கு வந்துட்டு கர்ப்பப்பையில் ஒரு கட்டி இருக்குது, அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் நான் எழுதியிருக்கேன், ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அது நல்லாவே தெரியுது பாருங்கள், ரிப்போர்ட் வந்துடுச்சு, நான் நல்ல ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் சொல்கிறேன், நான் கொடுக்குற டேப்லெட் எல்லாம் நீங்கள் டைம்க்கு எடுத்தீங்க அப்படின்னா அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி தானவே கரைஞ்சிரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பீரியட் நடக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் கன்சீவ் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நின்று சரவணன் ரொம்ப வந்து நொறுங்கி போயிடுறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு. டாக்டர் இல்லை டாக்டர், நீங்கள் எதுக்கும் ஒரு மாதிரி செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சரவணன் சொல்கிறாங்க. நான் எத்தனை தடவை செக் பண்ணாலும் இதோட தான் ரிப்போர்ட்டாக இருக்கும், இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே மயிலும் சரவணனும் வெளியே ரொம்பவே வந்து சோகமாக வராங்க. இங்கே வந்துட்டு குழந்தையோட ரிப்போர்ட்டை பார்க்கலாம், குழந்தை எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியே அதாவது ராஜு கதிர் இவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மயிலோடைய அம்மா கூட அவங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறமே மயிலோட அம்மா இருந்துக்கிட்டு உடனே மயில்கிட்ட ஓடி போய், மயிலே குழந்தைய பார்த்தியா, குழந்தையெல்லாம் ஸ்கேன் பண்ணியாச்சா, எப்படி என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. படன்னு கோமதியுமே கேட்குறாங்க, என்னடா சரவணா குழந்தைய பார்த்தியாடா, குழந்தை எப்படி இருக்குது, எந்த ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க இல்லை, என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அமைதியாகவே இருக்குது அப்படின்னு கோமதி கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரவணன்கிட்ட. என்னென்ன என்னாச்சு செக் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்தாச்சு அப்படின்னு மட்டும் சரவணன் மட்டும் தலையை ஆட்டுறாரு. என்னடா சொன்னாங்க டாக்டர், குழந்தை எப்படி இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. குழந்தை இருந்தால் தான் நம்ம டாக்டர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு உடனே இங்கே எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்னென்ன சொல்கிற அப்படின்னு கதிர் ஒரு பக்கம் கேட்குறாங்க. என்னடா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மயிலே மாப்பிள்ளை என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு இங்கே மயிலோடைய அம்மா ஒரு பக்கம், அங்கே மயில் தேம்பி அழுகுறாங்க. என்னாச்சுன்னு யாராச்சும் சொல்லுங்களேன், ஏன் இப்படி பயங்கரமாக அழுகுறீங்க, என்னன்னு சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ராஜு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்க. மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மயில் இப்போ ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கோமதி, என்னடா சொல்கிற நீ, டாக்டர் நல்லா செக் பண்ணி பார்த்தாங்களா, என்னடா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா அவள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எப்படிடா அவளுக்கு பீரியட்ஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு கார்டு கூட செக் பண்ணி சொன்னாலேடா அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு ஏதோ கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் இருக்காம்மா, அதனால தான் வந்துட்டு இரெகுலர் பீரியட் ஆகிருக்காம்மா, அது வந்துட்டு மாத்திரை சாப்பிட்டா தான் சரியாகுமா, அதுக்கப்புறம் தான் பீரியட்ஸ் ஆகுமா, அதுக்கப்புறம் தான்மா குழந்தை நிற்குமா, இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனே எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மயில் இது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைத்த நான் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு டபுள் கோடு தான் வந்துச்சு, அதை நினச்சி தான் நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னாத்த அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு மயில், நான் உங்ககிட்ட அப்போவே எத்தனை தடவை மடக்கி கேட்டல, நீ கர்ப்பமாக இருக்கியா இல்லையா, நீ பொய் சொல்கிறியான்னு சொல்லிட்டு, இல்லை இது உண்மைதானே நீ சொன்னல, இப்போ எப்படி டாக்டர் இல்லைன்னு சொல்லுவாங்க, அப்போது நீ பொய் சொல்லியிருக்க, என்னை திரும்பவும் நீ நம்ப வச்சு முட்டாளாக்கிட்டல அப்படின்னு இங்கே சரவணன் கோவத்தோடு கேட்கவோ, என்னடா சொல்கிற நீ திரும்பவுமா, என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, எதை பற்றி பேசி நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க மாமா, இல்லை மாமா நான் போய் சொல்லலை மாமா, நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் ஒரு பக்கம் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்க. இங்கே பாரு என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் ஒரு பக்கம் மயிலுடைய கையை உதிரி விட்டுடுறாங்க. எதுக்காகடா இப்போ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பங்கு கேட்க, மாப்பிள்ளை இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, அவள் கார்டு செக் பண்ணிட்டு வரும்போது நானும் தான் மாப்பிள்ளை கூட இருந்தேன், அவள் கன்சீவாக தான் இருந்தால் மாப்பிள்ளை, 2 கோடு காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது வயிற்றில் இருந்த பிள்ளை எங்கே போயிடுச்சு, தானாகவே கரைஞ்சி போயிடுச்சா, டாக்டர் தான் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு அவள் கர்ப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லை, இங்கே பாருங்கள் நீங்களும் உங்கள் பொண்ணும் தான் ஏதோ பிளான் பண்ணி 2 பேரும் என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க, என்ன மயிலை நான் திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன், அதனால் நீங்கள் 2 பேரும் இப்படி கர்ப்பம்னு சொல்லி போய் சொல்லி நாடகமாடி
எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு இங்கே சரவணன் வந்து பயங்கர கோவத்தோட கத்திக்கிட்டு இருக்க. நீ எதை பற்றிடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோமதியை திரும்ப திரும்ப கேட்க இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பாருமா, இவ கர்ப்பமாகவே இல்லை. முதல்ல இவளை நான் கூட்டிகிட்டு போய் அவளுடைய அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்தேன். இவ படிக்கவே இல்லை. முதல்ல இவ நான் படித்தேன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருந்தது எல்லாமே பொய்மா. அப்பா கிட்ட எல்லாமே வந்து இவ சொல்லி வச்சுருந்த பொய். இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துடுச்சு. இவ சர்டிஃபிகேட்டை பற்றி நான் அத்தனை தடவை வேற ஒரு இடத்துல வேலை வாங்கி கேட்டுக்கிட்டே இருந்தேன். இவ கொடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் இவளோட காலேஜ் பேர் சொல்ல சொல்லி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த காலேஜ் தான் சொன்னான். அங்கே கூட்டிகிட்டு போய் நான் அவளை டிசி வாங்கலான்னு சொல்லிட்டு, அதாவது சர்டிஃபிகேட் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் படிக்கவே இல்லை, இந்த காலேஜ் நான் +2 தான் படிச்சிருக்கேன் அப்படின்ற உண்மையை என்கிட்ட சொன்னாம்மா. அதனால தான் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் இவ இப்படி கல்யாணம் பண்ணது போய் சொல்லி இவங்க குடும்பமே, இவ மட்டும் இல்லை, இவங்க அப்பா, இவ அம்மா, இவ தங்கச்சி எல்லாருமா சேர்ந்து போய் சொல்லியிருக்காங்க. இதுக்காக தான் நான் இவங்களை கூட்டிகிட்டு போய் மயில் அவங்களோட வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்காக இப்போ இவ கர்ப்பமாக இருக்கா, நான் வந்து திரும்பவும் அவளை கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட அவங்க நிறைய தடவை பேசி பார்த்தாங்க. என்னால் முடியாது, அரசியோட பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நான் வீட்டில் சொல்லிடுவேன்னு கன்ஃபார்மாக சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதனால் இவ கர்ப்பம்னு போய் சொல்லி நாடகமாடி நம்ம எல்லாரையும் ஏமாற்றிட்டாங்கம்மா. இவங்க இந்த அளவுக்கு மோசமாக இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சரவணன் எல்லா உண்மையும் பட்டுன்னு உடச்சிடுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே கோமதியிலேருந்து ராஜிலேருந்து கதிர் வரைக்கும் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா நான் சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு ராஜிக்கிட்டேயும் சொல்கிறாங்க. எனக்கா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாத்த இல்லை ராஜி, அது வந்து அப்படி இப்படின்னு மயில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா, நீ +2 தான் படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்லிடுறாங்க. மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஏம்மா நீ படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வேலையிலும் இருக்க அப்படின்னெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க, ஏன் சம்பந்தியம்மா நீங்களும்மா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சம்பந்தியம்மா அது வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள், அதுக்காக பொய் சொல்லியிருப்பீங்களா? நீங்கள் அவள் +2 தான் படிச்சிருக்கான்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் சரவணனுக்கு அவளை கட்டி வச்சுருப்போம். ஆனால் இப்படி பொய் சொல்லி எங்களையும் ஏமாற்றி அவரையும் ஏமாற்றிட்டீங்களே. இந்த விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சால் அவர் எவ்வளோ வருத்தப்படுவார், நொந்து போவாருன்னு தெரியலையே. அவர் வந்துட்டு படித்த மருமக அப்படின்னு மயில தாங்கன்னு அவ்வளோ பெருமையாக பார்த்துக்கிட்டாரு. இவ கல்யாணம் ஆகி வந்த புதுசில் அவர் எப்படியெல்லாம் இவர்கிட்ட நடந்துக்கிட்டாரு தெரியுமா? இப்போ அந்த மனுஷனை இப்படி நீங்கள் குடும்பமாக சேர்ந்து ஏமாத்திட்டீங்களே, அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி ஒரு பக்கம் பயங்கர கோவத்தோடு அழுதுகிட்டு இருக்காங்க. இவகிட்ட இதுக்கு மேலேயும் பேசி எந்த ஒரு பிரோஜனமும் இல்லைம்மா, நம்ம வாமா கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து கோமதியை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. மாமா போகாதீங்க மாமா, இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல மாமா, நான் போய் சொல்லலை மாமா, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. மாப்பிள்ள நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலேயும் நீங்கள் சொல்கிற பொய்யை நான் நம்ப தயாராக இல்லை, இதுக்கு மேலேயும் என்னை பொய் சொல்லி ஏமாத்தாதீங்க, என் கையை விடு மயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒதிட்டு, இனிமேல் என் வீட்டு பக்கம் மட்டும் கால் எடுத்து வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு இங்கே கோமதியை கூட்டிகிட்டு சரவணன் வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே ராஜியும் கதிரும் வந்துட்டு இப்போ நீங்கள் வர போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்களும் வந்துட்டு மயிலுக்கு சாதகமாக எவ்வளோ வந்து பேசி பார்க்குறாங்க. ஆனால் வந்துட்டு கேட்குறதே இல்லை சரவணன். இப்போ ராஜி வந்து மனசில் நினைக்கிறாங்க, ஸோ மயிலக்கா வந்து +2 தான் படிச்சிருக்காங்களா, இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நம்ம ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருக்கலாமே. இப்போது இன்னொரு விஷயமும் பொய்ன்னு நினச்சா வீட்டில் எல்லாரும் எப்படி ஏற்றுப்பாங்க? மயிலக்காவை இந்த விஷயத்தையே தாங்கிக்க முடியாத சரவணன் மாமா இவ்வளோ கோவப்பட்டு போகிறாரு. அப்போது நகை விஷயம் தெரிஞ்சால் அப்போ எவ்வளோ கோவப்படுவார்? அப்போ நகையும் போலி தானா? அப்போ எல்லாமே பொய் தானா? அப்போ சரவணன் மாமா கோவப்படுறதுல நியாயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக வந்து போகிறாங்க. இங்கே நீங்களாச்சும் சொல்லுங்கள் ராஜி, கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோடைய அம்மா வந்து கெஞ்சி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து சொல்லிட்டு கோவத்தோட எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க மயிலோடைய அம்மாவும் வீட்டில், அதாவது ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துக்கிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. என்னம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்றது, நான் உங்ககிட்ட அத்தனை தடவை சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, இதே ஒரு வாய்ப்பா வச்சு நீ மாப்பிள்ளை உங்க கையில போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கர்ப்பமும் இல்லைன்னு சொல்றாங்க. என்னடி, நம்ம அன்னைக்கு செக் பண்ணி தானே பார்த்தோம், இப்படியே நடக்கும் யாருமே எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடைய அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. இதுக்கெல்லாமே நீதாம்மா மூல காரணம், நீ தான் போய்
பொய் சொல்லி சொல்லி என் கல்யாணத்தை நடத்தி வச்சு கடைசியில் எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து அவங்களோட அம்மாவையே கேட்குறாங்க, என்னடி எல்லாமே உன் வாழ்க்கைக்காக தானே நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் வாழ்க்கைக்காக நீ பொய் சொல்கிறேன்னு நல்லதை பண்ணுறேன்னு சொல்லி இப்படி என் வாழ்க்கையை நிறுத்திட்டியம்மா, இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது, பாண்டியனுக்கு இந்த விஷயம் தெரிந்தால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.